எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். இந்த வீடியோ டிஎன்பிசிக்கு ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி என்ன அகாடமிஸில் நம்ம ஜாயின் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னுடைய வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு டெலிகிராம்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோ. டெலிகிராமில் நம்ம 2 இயர் ரீசனிங்கான கொஷின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்ருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணுற எனக்கும் அதை அட்டென்ட் பண்ணக்கூடிய உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தோம், டிஎன்பிசி அகாடமிஸை மட்டும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து நிறைய விஷயத்த சொல்லியிருந்தீங்க. எனக்கே அந்த விஷயங்கள் எல்லாம் புதுசாக இருந்துச்சு. நான் எந்த அகாடமிஸ் எல்லாம் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தனோ அந்த அகாடமிஸை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஸோ நமக்கே பல விஷயங்கள் தெரியாது அப்படின்னும்போது, ஒரு 3 இயர்ஸாக நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம், நமக்கே அந்த விஷயம் தெரியாது அப்படின்னும்போது ஃப்ரெஷராக இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பொறுமை தான். பொறுமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டிஎன்பிசிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நடக்கும். இந்த பொறுமையை நீங்கள் எந்த இடத்துல கோத்ரூ பண்ணணும் அப்படின்னாக்கா, எந்த இடத்துல நீங்கள் கடைப்பிடிக்கணும், எந்த இடத்துல நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போது நிறைய அகாடமிஸு குரூப் 4 ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மந்த் நமக்கு கவுன்சிலிங்கும் நடக்க போகுது. ஸோ இது எல்லாமே பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்களுடைய இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க 100 ரேங்க்ஸ்குள்ளே இவ்வளோ பேர் பிடிச்சிருக்காங்க, 50 ரேங்க்ஸ்குள்ளே ஒரு 10 பேர் இன்னும் எங்களுடைய அகாடமிஸ்லேருந்து இருக்காங்க, 10 ரேங்க்குள்ளே 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது வரும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். இது எல்லாம் பார்த்து நீங்கள் நம்பாதீங்க. நீங்கள் பொறுமையாக ஃபஸ்ட்டு யோசிங்க. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு கரெக்டான டெசிஷன் அப்படிங்கிறத எடுங்க. எல்லா அகாடமிஸுமே இப்போ இருக்கக்கூடிய அகாடமிஸ் நிறைய அகாடமிஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக மணி மைண்டடாக மட்டும்தான் இருக்காங்க. யாருமே ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டோட மைண்டில் நின்றுட்டு யோசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஃபுல்லாக மணி மட்டும்தான் இப்போதைக்கு டார்கெட்டாக இருக்குது. ஒரு டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் எப்படி ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி ஒரு யூடியூபர்ஸோ ஒரு அகாடமி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹெட்டோ ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு ஸ்பீச்சை கொடுக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து யோசித்து ஏதோ ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, டிஎன்பிசி அஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஸோ நமக்கு எல்லா டைம்லையுமே இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க மணி மைண்டட் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்களே தவிர, இவங்க நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு கரெக்டாக கிளாஸ் எடுப்பாங்களா, கரெக்டாக டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்களா, கரெக்டான நோட்ஸ் நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்ட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கிளாரிஃபை பண்ணுறதே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதுதான் கரெக்டும் கூட. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அகாடமிஸில் நீங்கள் ஏதோ ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த அகாடமியில் நீங்கள் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கேளுங்க. ஓகே சிஸ்டர், நான் ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட கேட்டுட்டேன், அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க, அதனால் நான் ஜாயின் பண்ண போகிறேன், 30,000 40,000 அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணாதீங்க. ஒருத்தர்கிட்ட கேட்காதீங்க. ஒருத்தர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னாக்கா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்க. நீங்கள் 10, 20, 30 இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பண்ணிட்டு கேட்குறீங்களோ நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் உங்களை கேதர் பண்ண முடியும். அதனால் ஒருத்தர் சொல்கிறத வச்சு நீங்கள் எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்காதீங்க. குறைஞ்சது ஒரு 20லேருந்து 30 பேர்கிட்ட கேளுங்க. கேட்குறது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயத்துக்காக நம்ம கேட்குறது கிடையாது. நம்ம ஒரு 30,000 ஒரு 40,000 அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு அது பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. பட் அந்த அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு நம்மளுடைய பேரண்ட்டோ இல்லை நம்மளுடைய ஹஸ்பண்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயத்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாக்கா யாருமே எந்த ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸும் உங்களுக்கு கொடுக்கல அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணலாம். ஒரே ஒரு நெகட்டிவாக ஒரு ஃபீட்பேக் அவங்க கொடுத்துட்டா கூட அந்த இன்ஸ்டியூட்டில் தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க.
ரெண்டாவதா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், சரிங்க சிஸ்டர், நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் நான் எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு என்ன கொஷின் கேட்டிங்க அப்படின்னாக்கா, நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்று தான். நமக்கு எது நல்லது, எது கெட்டது, நமக்கு எது வரும், எது வராது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளை பற்றி நமக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர, சொல்லி கொடுக்குறவங்களுக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது. நம்மளுடைய நேம் கூட அவங்களுக்கு கரெக்டாக தெரியுமான்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடீஸை நீங்கள் கொண்டு போங்க. அதுக்கு ஃபஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸை நீங்கள் இப்போவே பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. சிலபஸ் கையில் இருக்கணும். அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புக் சோர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். புக் சோர்ஸ் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த புக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழுக்கு ஸ்கூல் புக்கு மஸ்ட்டு, ஜிஎஸ்க்கும் ஸ்கூல் புக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது எல்லாமே தவிர்த்து பாலிட்டிக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் புக் எடுத்துக்கோங்க, லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஜிஎஸ்க்கு அதர் டாபிக்ஸ்க்கு யூனிட் 1 ஆகட்டும், இல்லை நமக்கு ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஐஎன்எம் ஆகட்டும், தமிழ்நாடு ஓரியன்டாக வரக்கூடிய டாபிக்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே கா வெங்கடேசன் புக் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் புக் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழுக்கு இப்போதைக்கு ஸ்கூல் புக் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் கிளியராக படித்து வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ஸ்கூல் புக் மட்டும் போதாது. அதனால் அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த அவுட் சோர்ஸ் புக் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நிறைய புக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே சிஸ்டர், நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன், புக்ஸையும் நான் வாங்கி வச்சுட்டேன், பட் படித்தா எனக்கு புரியவே மாட்டேங்குது சிஸ்டர், அப்போ நான் என்ன பண்ணட்டும் சிஸ்டர் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கை எடுத்து படிக்கிறீங்க, இல்லை அது அவுட் சோர்ஸ் புக்கை எடுத்து படிக்கிறீங்க. 100ல் 99 பேருக்கு ஃபஸ்ட்டு நம்ம புக்கை படிக்கும்போது எந்த ஒரு விஷயமே புரியாது. ஸோ இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். எனக்கும் சேம் அதே தான், உங்களுக்கும் சேம் அதே தான். எந்த ஒரு விஷயமே நமக்கு ஃபஸ்ட்டு புரியாது. போக போக தான் எந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் நமக்கு கிளியராக புரிய வரும். அது நம்ம லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கூட கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயமே நமக்கு புரியாது. இப்போ ஒரு பர்சன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அவங்கள பற்றி என்ன அப்படிங்கிறது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. ஸோ அவங்களோட அவங்களோட பேச மட்டும்தான் அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் நம்மளுடைய புக்ஸ் அப்படிங்கிறதும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சிங்க அப்படின்னாக்கா புரியாது. ஏதோ ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது. இந்த டாபிக் எடுத்து ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு படிங்க, இல்லை வேறு சோர்ஸ் ஏதாச்சும் புக் வச்சுருந்தீங்கன்னாக்கா படிங்க. படிச்சிங்க அப்படின்னாக்கா 100% உங்களுக்கு புரியாது. நான் ஷுவராக ஓப்பனாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியாது. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, புரியல அதுக்கப்புறமா ஆனால் நீங்கள் புக்ஸை படிக்கணும். படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக்கை படிங்க, விஷயம் புரியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். செகண்டாக இப்போ ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க. யூடியூப் சேனலில் இப்போ தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படின்னு போட்டிங்கனாக்கா நிறைய யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி பாருங்கள், யார் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி தராங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வீடியோஸை நீங்கள் அந்த டாப்பிக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். இப்போ நீங்கள் புக்கில் படித்த ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய மைண்டில் வர ஆரம்பிக்கும். இப்போது நீங்கள் புக்கில் படிக்கிறதுக்கு உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது ஸ்டடி ஆகிடுச்சு, ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். ஃபஸ்ட்டு நம்ம புக்கை படிக்கும்போது நமக்கு 100ல் 10% அப்படிங்கிறது மட்டும்தான் புரிஞ்சிருக்கும். இப்போ யூடியூப்பில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அவங்க சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இப்போது உங்களுக்கு ஒரு 50% அப்படிங்கிறது புரியும். ஸோ டோட்டலாக 60% அப்படிங்கிறத நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்பீங்க, புரிஞ்சிட்ருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அகெயின் நீங்கள் புக்கை எடுங்க. புக்கை எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா, நீங்கள் படித்ததும் அவங்க சொன்ன விஷயங்கள் அப்படிங்கிறதும் கண்டினியூஸாக உங்களுடைய மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு 80% அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த டாபிக் பற்றி ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரிய வந்துடும். இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, 4th இப்போது நோட்ஸ் எடுக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போது நீங்கள் 90% அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இருப்பீங்க. லாஸ்ட்டாக நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் அகைன் படிங்க, புக்கையும் அகைன் படிங்க. இப்போ எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா 100% அந்த டாப்பிக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி படித்து பாருங்கள், எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு மறக்காது. மறந்தாலும் ரிவிஷன் பண்ணும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும்.
இப்போதைக்கு எந்த ஒரு அகாடமியுமே ஜாயின் பண்ணாதீங்க. அகாடமிஸ் ஜாயின் பண்ணாமல் சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 60% அப்படிங்கிற சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்ம 40% அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணுங்கள். இப்போதைக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதும் வேண்டாம். சிலபஸை எந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள். யூடியூப்பில் நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்டடி பிளான் அப்படிங்கிறத கொண்டு போயிட்டு நல்லபடியாக எக்ஸாமை அட்டென்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.